தம்பி ஒன்று அதுக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க போட்டிட்டாங்க, எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? தொடர்ந்து உண்மையிலே இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் என்பதை நாங்கள் இந்த தடவை அறிவித்து தான் நாங்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே மாற்று சக்தி இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற கட்சிகளை பார்த்திங்கன்னா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா, ஒரு வேட்பாளர் கூட திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நேற்று முந்தா நாள் வரைக்கும் போய் பார்த்திங்கன்னா திமுகவில் சீட்டு கேட்டுட்டு இருந்தவங்க. அவங்களும் அவங்கள பார்த்திங்கன்னா சீட்டு கேட்டவங்க, திமுகவில் போய் சீட்டு கேட்டவங்க. அதே போல் கான்ட்ராக்டு இதை மாதிரி எடுத்து பல ஊழல்கள் எல்லாம் செய்தவர்கள் தான் அவங்களும். அவங்க அப்போ எப்படி மாற்று சக்தியாக இருக்க முடியும்? அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக மற்ற எல்லா கட்சிகளுமே திராவிடத்தை தான் பேஸ் பண்ணி வராங்க. நாங்கள் மட்டும்தான் தமிழ் தேசியம், இந்த உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கான காலமாக இது மாறிவிட்டது. தமிழ் தேசியம் உறுதியாக வெல்லும். பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் கேட்டாங்க அந்த கேள்வி என்ற நிலையிலிருந்து மாறி எங்களை மாதிரி தமிழ் தேசிய பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமானவர்களுக்கான போட்டியாகத்தான் நீங்கள் மக்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். உண்மை இருக்குது, எங்கிட்ட நேர்மை இருக்குது, நேரடியாக மக்களை களத்தில் சந்திக்கிறோம், உறுதியாக நாங்கள் வெல்வோம். மூன்றாவது முறையாக தேர்தல் களத்தில் இறங்கி களமாட்டுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறீங்க, 3வது முறையும் களம் காண்றீங்க. எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? இதில் ஒரு மாற்று கருத்து, நான் 4வது முறையாக தேர்தல் களத்தில் இறங்குறேன். சரிங்களா, 4வது முறையாக நாம் தமிழர் கட்சியில் தான் 4வது முறையாக நான் போட்டிடுறேன். இது நீங்கள் அண்ணன் கேட்டீங்க, எப்படி கேட்குறீங்கன்னா, நான் தோல்வி என்பது எங்களுக்கான தோல்வியே கிடையாது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் எல்லா இடத்துலையுமே வாக்குக்கு 5 பைசா கொடுக்கல. உண்மையாக நேரடியாக மக்களை சந்தித்தேன். மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் தொடர்ந்து நான் கட்சியில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரைக்கும் மக்களோட எல்லா பிரச்சனைக்காகவும் களத்தில் நின்று கொண்டே தான் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கிறோம். மக்களோடு நின்றுகிட்டே இருக்கிறோம். மக்களுக்கு நன்றாக இன்றைக்கி புரியுது, இன்றைக்கி ஒரு மாற்று சக்தி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை மக்கள் நன்றாக உள்வாங்கி இருக்கிறாங்க. உறுதியாக இந்த முறை எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நான் வென்று சட்டமன்றம் உறுதியாக போவேன். அண்ணா, நான் வென்று போவேன்னு சொன்னேன். நான் வெற்றி பெற்று சட்டமன்றம் போவோம். இந்த முறை நாங்கள் நாம் தமிழர் கட்சி உறுதியாக ஆட்சியை அமைக்கும். என்ன முக்கியமாக மக்கள் செய்ய போகிறோம்னு சொல்கிறீங்க? அண்ணன் கேட்டாங்க இல்லையா, இப்போ கேட்டாங்க தெரியுமா, நான் 3 முறை வென்று போட்டிட்டீங்க, நான் 4 முறை போட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு 2019 இந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுமைக்கும் தெரியும். எல்லா ஊர்லேயும் என்னென்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். நான் 19 பார்த்தனோ எப்படி இருக்குதோ அதே நிலைமை தான் இன்றைக்கி 2026 இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் சொல்கிற தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீரை கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் 2019 சொன்னேன், ஏதாவது சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்களா? இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது எம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக திமுக 2 பேர் தானே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனைக்குமே அவங்க தீர்வு காணவே இல்லை. இங்கே நம்ம திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எடுத்திங்கன்னா தாமிரபரணி ஆற்று நீரில் கழிவு கலக்கிறாங்க. அது குப்பையாக இருக்குது. ராமையம்பட்டி போய் பார்த்தேன், நேற்று தான் போய் பார்த்தேன். அந்த குப்பையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியலையா? இங்கே யார் 2 பேர் வந்தாலுமே என்ன நடக்கும்? இங்கே ஒரு தீக்குச்சியை மட்டும் கொளுத்தி போட்டு சுற்றுச்சூழலை கெடுக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அதே போல் நீங்கள் நெல்லை நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்றாங்க. ஸ்மார்ட் சிட்டி என்ன? ஸ்மார்ட் சிட்டி வெறும் கட்டடங்களை மட்டுமே கெட்டுவது தான் ஸ்மார்ட் சிட்டியா? அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நயனார்குளத்தை சுற்றி 11 கோடிக்கு அந்த நடைமேடையை மட்டும் அமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அது பூட்டியே கிடக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. அதே போல் நெல்லை நகரத்தில் மார்க்கெட் இருக்குல்ல, மார்க்கெட்டில் கடைகளை கட்டி போட்டிருக்காங்க. 10 கோடி செலவழித்து கடையை கட்டுறாங்க. ஆனால் அங்கே அந்த கடை திறக்கவே இல்லை. அதே போல் இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று 14 கோடியில் கட்டி போட்டிருக்காங்க, அதுவும் திறக்கப்படலை. மக்கள் பயன்பாட்டுக்கு வரல எதுவுமே.
அதாவது இவங்க வந்து கட்டடங்களை மட்டுமே ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வந்தால் எப்படி? அங்கே முழுவதுமாக சாலை வசதி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இன்றைக்கி குடிக்க தண்ணி இல்லை. வெங்கடாச்சலபுரம்ன்ற கிராமத்தில் 12 ரூபாய் கொடுத்து இன்றைக்கி குடி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாலை வசதி இல்லை. சாக்கடைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கா? சாக்கடைக்கு இந்த 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டிருக்காங்க, அதிமுக திமுக. சாக்கடைக்கு ஒரு தீர்வு இல்லை. எங்கும் குப்பை கூலம். திருநெல்வேலி கால்வாய் தெரியுமில்ல நம்ம எல்லாருக்கும். திருநெல்வேலி அதாவது சுத்தமணிலேருந்து தாமிரபரணி ஆறு வருது. அந்த நகரப்பகுதி முழுவதும் அந்த கால்வாய் பயணப்படுது. முழுவதும் நகரத்தில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் அதில் தான் கிடக்கு. குப்பை சாக்கடை கழிவுகளுக்கு தான் கால்வாயா? கால்வாயை நம்மளால் இன்றைக்கி உருவாக்க முடியுமா? நம்ம முன்னவர்கள் எவ்வளோ அழகாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு குளத்தை தூர்வாரிய வரலாறு இருக்கா இவங்களுக்கு? அப்போ விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த நெல்லை பூமி. நெல்லையப்பர் பெயரே நெல்லையப்பர் சுவாமி கோயில் இருக்காங்க. அப்போ நமக்கு நெல்லுக்கு வேலி போட்டு காத்தவர் அவர். இன்னைக்கு நெல் வைக்கிறதுக்கு குடோன் இல்லை, ஆனால் ஊதோறும் மதுபான கடைகள் சிறப்பாக ஏசியோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாவற்றுக்கும் தீர்வு எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாங்கள் உறுதியாக கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி வென்று சத்யாவாகிய நான் சட்டமன்றம் போய் மக்களுக்கு உறுதியாக எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொடுப்போம். நாங்கள் இது என் முப்பாட்டன் முருகன் தூக்கிய வேலு. தமிழுக்கு இழுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் தமிழையும் நாங்கள் காப்போம். அதுக்கு தான்.